அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா ஆன்மீகம் யூடியூப் சேனல். 7/9/2025 இரவு 9:56 இருந்து நள்ளிரவு 1:26 வரைக்கும் சந்திர கிரகணம் நிகழ உள்ளது. முழு சந்திர கிரகணம் இரவு 10:59 துவங்குவதாக சொல்லப்படுது. கிரகண நாள் ஆவணி மாதத்தின் ஞாயிற்றுக்கிழமை. சிம்ம மாதம் அப்படிங்கிறது சூரியனுக்குரிய மாதம். சூரியனுக்குரிய மாதத்தில் சூரியனுக்குரிய கிழமையில் ஆவணி பௌர்ணமியில் இந்த சந்திர கிரகணம் நிகழுது. இந்த நாள்ல பொதுவாக நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கு. கிரகண நாள்ல எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுங்கிறது நிறைய பேருக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கு. கர்ப்பிணிகள் வெளியில வரக்கூடாது, குழந்தைகள் வெளியில வரக்கூடாது, கிரகண நேரத்தில் சாப்பிடக்கூடாது, கிரகண நேரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடாது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு. செய்யக்கூடாது. இன்னொரு விஷயத்துல ரொம்ப முக்கியமானது அசைவ உணவுகள் எடுக்கக்கூடாது. ஏன்னா ஜீரண சக்தி ரொம்ப அந்த நாளில் கம்மியாக இருக்கும். அறிவியல் ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுதான், ஜீரண சக்தி ரொம்ப கம்மியாக இருக்கும், அசைவ உணவுகளை சாப்பிடக்கூடாது. இது மாதிரி நிறைய தகவல்கள் இருக்குது. இந்த கிரகணத்தை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. சந்திரன் அப்படிங்கிறது செல்வத்தையும் செல்வாக்கையும் கொடுக்கக்கூடியவர். சந்திர கிரகணம் என்பது முன்னோர்களின் சாபத்தை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளாகவும் கருதப்படுது. கிரகண நாளில் நம்ம முன்னோர் வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா முன்னோர்களுடைய முழு அருளும் அனுக்கிரகமும் நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது மாதிரி இந்த நாளில் திதி தர்ப்பணம் கொடுக்கறதுமே ரொம்ப சிறப்பு. நான் புரட்டாசி அமாவாசையை தவற விட்டுட்டேங்க, ஆடியை தவற விட்டுட்டேன், ஆணியை தவற விட்டுட்டேன், இந்த அமாவாசையில் செய்ய முடியல, இந்த கிரகண நாளில் செய்யலாம் அப்படின்னு தாராளமாக செய்யலாம். கிரகண நாளில் செய்கிறதுமே ரொம்ப நல்லதாகவே கருதப்படுது திதி தர்ப்பணம் கொடுப்பதற்கு. இந்த நாளில் பசுவிற்கு இந்த பொருளை நீங்கள் உணவாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும். முன்னோர் வழிபாடு எந்த அளவுக்கு முக்கியமோ, முன்னோர் வழிபாட்டுடைய பலன் எந்த அளவுக்கு நமக்கு கிடைக்குமோ அந்த விஷயத்தை நம்ம பசுவுக்கு தானம் கொடுக்கறது மூலமாகவும் பெற முடியும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பசுவிற்கு ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிறதுனால நீங்கள் என்ன உணவாக கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோதுமையும் வெல்லமும் கொடுக்கணும். கோதுமையை ஊற வச்சு கொடுங்க. கோதுமையை கொண்டு போய் அப்படியே பச்சையாக கொடுக்காதீங்க. கோதுமையை ஊற வச்சு அந்த கோதுமையோட வெல்லம் சேர்த்து கொடுங்க. முடிஞ்சால் அதில் கொஞ்சம் 2-3 எள்ளு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துறாதீங்க. 2-3 எள்ளு சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா பித்ரு தோஷமும் கூட நீங்கும். பசுவினை கண்டால் நான் சொன்ன இந்த பொருளை இந்த நாளில் நீங்கள் தானமாக கொடுத்தால் தீராத கடன் தீரும். முக்கியமாக என் மனசே சரியில்லைங்க, என் மனசு ரொம்ப பாரமாக இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த நாளில் தவறாமல் செய்யுங்க. ஏன்னா இந்த நாளில் உங்களுக்குத்தான் பாதிப்பு அதிகமாக இருக்கும். மன சம்பந்தமான பிரச்சனையில் சிக்கி தவிப்பவர்களுக்கு இந்த நாள் ஒரு பெரும் சவாலாகவே இருக்கும்னு சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய இந்த நாளில் சின்ன சின்ன சூட்சம விஷயங்களை நீங்கள் நம்பிக்கையோடு கடைப்பிடிச்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நிகழும். இப்போ நான் சொன்ன பதிவில் சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.